இப்போ புதுசாக வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டால் 80,000 வேக்கன்சி வந்து ஐடி கம்பெனியில் இருக்கான். இவங்கள வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முடியாமல் இந்த ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ் டிசிஎஸ் இவங்கெல்லாம் விப்ரோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்களாம். காரணம் என்னன்னு கேட்டால் அன்ஸ்கில்டு பர்சன்ஸ். அவங்களால வந்து அவங்களுடைய ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்டு கேண்டிடேட்ஸ் கிடைக்காதனால இந்த லாஸ்ட்டு 2 வருஷமாக அவங்க வந்து வேக்கன்சியை நிரப்ப முடியாமல் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களாம். ஆனால் வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான என்ஜினியர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து வெளியில் வர்றாங்க. ஆனால் அந்த 10 லட்சத்து பேருக்கு பிறகும் சரியான திறன், அந்த திறன் குறைபாடு வந்து அதிகமாக இருக்கான். அவங்களால இவங்களுடைய ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற திறன் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இல்லாதனால இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண முடியாமல் இருக்கான். ஃபில் பண்ண முடியாமல் ஆமாம் கேம்பஸில் எடுத்த வேலைவாய்ப்பு வந்து இப்போ வந்து அவங்களுக்கும் வந்து பட் வந்து வேலை எடுத்துட்டாங்க. பட் வந்து பார்த்தா அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில்டு, அதாவது என்ன ரெக்யூர்மெண்ட் தேவையோ அந்த ஸ்கில்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இல்லையா. அதனால் வந்து வேக்கன்சியை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறதா வந்து அது வந்து எப்படி எடுத்தாங்கன்றது தெரியலை. அது வந்து இதுதான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. யாருக்கும் வந்து கால் லெட்ரு அனுப்பலையாம். இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இது வந்து குட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு செய்தியில் நியூஸில் வந்திருக்கு. அதுதான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.